ஈஸியாக பண்ணலாம். ஒரு 7 ஃப்ரேம்ஸ் வச்சு இந்த ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் GIF அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ ப்ரீமியர் ப்ரோ வேண்டாம், ஃபோட்டோஷாப்புக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு பேக்ரவுண்டு, ஒரு மாடலு, கண்டென்ட்டு சின்னதாக ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன GIF மாதிரி மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரேமையும் நம்ம ஒரு லேயராக ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இதெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வெறும் பேக்ரவுண்டு மட்டும் இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயரில் இமேஜ் போங்க, அப்ளை இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது விசிபிளாக இருக்க எல்லாமே வந்து ஒரு லேயராக இங்கே வந்து அப்ளை ஆகிடும். ஸோ சோர்ஸ் இது மென்ஸு தான். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன விசிபிளாக இருக்கோ அது அப்படியே ஒரு நியூ லேயராக வந்துடும் நமக்கு. ஸோ மறுபடியும் ரெண்டாவது லேயர் போடுறேன். ரெண்டாவது லேயரில் ரெண்டாவது ஃப்ரேமில் என்ன வரணுமோ அதை இங்கே அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மாடலு எனக்கு வரணும். ஸோ இதை ஹைட் பண்ணிங்க. இது ஹைட் பண்ணாதனால தான் கீழே தெரில. ஹைட் பண்ணிட்டு ரெண்டாவது லேயர் பண்ணேன். மாடல் அரைகுறையாக இந்த பக்கமும், கண்டென்ட்டு கொஞ்சம் தெரியட்டும். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேம் அதேமாரி இமேஜ் போய் அப்ளை இமேஜ் கொடுத்துக்கிறேன். அதே தான் எல்லாம் ஓகே கொடுத்துருங்க. செகண்ட் ஃப்ரேம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ரேமு மறுபடியும் இதை ஹைட் பண்ணுறேன். நியூ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் வரட்டும், இதுவும் கொஞ்சம் வரட்டும். இதுதான் வந்து நமக்கு தேர்ட் ஃப்ரேமு. இமேஜ் அப்ளை இமேஜ் ஓகே. தேர்ட் ஃப்ரேம் ஓகே. ஃபோர்த் ஃப்ரேமில் எல்லோரும் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம். நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கணுமோ அத்தனை ஃப்ரேம் வச்சிங்கன்னா அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். 4 ஃப்ரேம் வந்துடுச்சு. அடுத்து ஃபார்மல் ஷேட்டுங்கிறது மேலேருந்து வர மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இது டாப்பில் இருக்கட்டும், ஃபார் வரைக்கும் இருக்கட்டும். ஏழு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. 7 லேயர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே 1 by 1 வச்சு அனிமேட் பண்ண வேண்டியது தான். ஸோ அனிமேஷனோ இல்லை வீடியோ எடிட்டோ பண்ணணுன்னா நமக்கு வந்து டைம் லைன் வேணும். ஸோ அது எங்கே இருக்குன்னா, விண்டோஸ் பண்ணிங்கன்னா டைம் லைன் ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அடியில் டைம் லைன் வந்துடும். க்ரியேட் வீடியோ டைம் லைன் கொடுங்க. எல்லாம் 1 by 1 வந்துடும். ஸோ இந்த டைம் லைனில் எப்போதும் வீடியோ பிளேயரில் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண வேண்டியதான். டாப்பில் என்ன இருக்கோ அதான் விசிபிளில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நவுத்திங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இதுதான். ஸோ இதை கொஞ்சோண்டு நவுத்திக்கிறேன். அதே கேப்பில் இதையும் நவுத்திக்கிறேன். நவுத்தின எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக, டிஸ்டன்ஸ் கூட அனிமேஷன் வந்து உங்களுக்கு லேட் ஆகிட்டே போகும். பக்கத்தில் வச்சிங்கன்னா ஸ்பீடாக அனிமேஷன் ஆகும். ஸோ அவ்வளோதான். ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஸோ கொஞ்சம் லேட்டாக வருது. ஸோ இவ்வளோ லேட்டாக வேணாம், இந்த ஸ்பீடாகவே வரட்டும். பக்கத்தில் வைக்கிறேன். இதையும் விட ஸ்பீடாக வேணும். இது ஓகே. ஸோ இந்த அனிமேஷன் நமக்கு ஓகே. ஸோ இந்த ஸ்பீடில் வந்தால் போதும். பட் என்னென்னா இது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எண்டு பாயிண்ட் எப்படி வைக்கிறதுனா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. எந்த இடத்துல உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அங்கே வைங்க. இந்த ப்ளூ கலர் இது மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டை எண்டு ஒர்க் ஏரியான்னு இருக்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ளேயே லூப் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து நான் எண்ட் பாயிண்ட்டை வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற மாதிரி நீங்கள் தனியாக போய்ட்டு இந்த பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் வச்செல்லாம் பண்ண முடியும். நான் வந்து ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் வைக்கிறது நிறைய பேருக்கு வந்து மண்டை காய்ச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த மெத்தடு. நார்மலாக பொசிஷனுக்கு
கீ ஃப்ரேம் வச்சு கூட இப்போ இந்த லேயர் எல்லாமே இதெல்லாம் தனித்தனி லேயராக வச்சுட்டு பொசிஷன் கீ ஃப்ரேம் போட்டு இதே அனிமேஷனை நீங்கள் பண்ண முடியும். கீ ஃப்ரேம் வந்து எனக்கு கசகசன்னு இருக்குப்பா அதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட தனித்தனி லேயராக வச்சு அதை அடுத்தடுத்து வச்சிங்கன்னா அனிமேஷன் மாதிரி வந்துடும். ஸோ பொசிஷன் ஒப்பாசிட்டி ஸ்டைலுக்கெலாம் வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக குயிக்காக ஒரு அனிமேஷன் பண்ணோன்னா ஃபோட்டோஷாப்பில் இதை வச்சு பண்ணிடலாம். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைல் போய்ட்டு நார்மலாக எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஒரு ஜிஃப் இருக்கும். அந்த ஜிஃப்பில் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் வராது. நீங்கள் வந்து இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் போய்ட்டு சேவஸ் ஒரு வெப் கொடுத்தீங்கன்னா வரும். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ஒரு வாட்டி ப்ளே பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அனிமேட் பண்ணி. ஸோ கீ ஃப்ரேம்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் ஒரு அனிமேஷனை பண்ணியாச்சு. இங்கே போய்ட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஃபைல் போய்ட்டு மென்ஸ் ஜிப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியான ஒரு அனிமேஷன் ரெடி. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வேண்டாம், கீ ஃப்ரேம்லாம் போட்டு எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இதுமாரி ஈஸியாக பண்ணலாம். ஒரு 7 ஃப்ரேம்ஸ் வச்சு இந்த ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.